வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கோழி இறைச்சியையும் கத்திரிக்காயையும் பயன்படுத்தி எப்படி ஒரு கறி வைக்க போறோம்ன்றதான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத கோழி இறைச்சி, ஒரு கத்தரிக்காய், வெள்ளப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், கறி மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு, கடுகு, எண்ணெய், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், உப்புத்தூள். முதல்ல நாங்கள் இந்த கோழி இறைச்சி மிளகரியெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். கோழி இறைச்சியை நாங்கள் மெல்லிய சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி கொள்றேன்னா. அப்பதான் எங்களுக்கு கத்தரிக்காயோடு சேர்த்து வைக்க செடியா அவிஞ்சு கொள்ளும் எங்களுக்கு இறைச்சி. இப்ப வட்டி எடுத்த இறைச்சி 2-3 தண்ணியில நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நாங்கள் இதை கழுவி எடுத்த இறைச்சி இருக்கு. இப்ப இதுக்கு நாங்கள் மசாலாக்களை கலந்து கொள்ளுவோம். பாருங்க, நான் ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு போட்டுக்கொள்றேன். சீரகத்தூள் பாருங்க, சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி. தனி மிளகாய் தூள் அதுவும் நான் ஒரு தேக்கரண்டி போட்டுக்கொள்றேன். மஞ்சள் தூள் பாருங்க, பெரதட்டி ஒரு தேக்கரண்டி. பாருங்க, எண்ணெய் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் எதுனாலும் அதுலயும் ஒரு கொஞ்சம் போல விட்டுக்கொள்ளுங்க. விட்டு இப்ப நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். இனி இதை நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம். நாங்கள் நல்லா தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் இதை ஊற வைப்போம். இதை ஊற வச்சுட்டு நாங்கள் மிளகரியா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப இந்த கத்தரிக்காய்க்குள்ள பாருங்க, நான் ஒரு காத்தேக்கரண்டி அப்படி உப்பு போட்டு கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சு இப்படியே நாங்கள் நல்லா அமர்த்தி விடுவோம். இப்படியே அமர்த்தி ஒரு சைட்டா எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காயை எடுத்து வச்சுட்டு கறி மிளகாயை வெட்டி கொள்ளுவோம். வெட்டி வச்சுதான் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா அடிச்சு பேஸ்டா எடுத்துக்கொள்ளுவோம். இதுல பாத்தீங்கன்னா மிளகு ஒரு தேக்கரண்டியும் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா நறுவலா இடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க. இப்ப நாங்கள் வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சிருந்த கத்தரிக்காயை நல்லா புளிஞ்சு தண்ணி ஒன்றும் இல்லாம நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் இதை சமைக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இப்ப பாருங்க, சட்டி சூடாகிட்டு நான் எண்ணெய் விட்டுக்கொள்ள போறேன். பாருங்க, எங்களுக்கு இறைச்சி மிளகரி எல்லாம் வதங்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்றேன். இப்ப எண்ணெய் சூடாகிட்டது, நான் இதுக்குள்ள கடுகு போட்டுக்கொள்ள போறேன். பாருங்க, கடுகு ஒரு தேக்கரண்டி. கடுகு பொரிஞ்சு வரைக்குள்ள நான் சீரகம் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கொள்றேன். கடுகு சீரகம் இப்படி பொரிஞ்சு விரைக்குள்ள உங்களுக்கு வெடிக்கிற சத்தம் கேட்கும். இப்படி விரைக்குள்ள நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்ளுவேன். கருவேப்பிலை வெள்ளைப்பூடை சேர்த்துக்கொள்ளுவேன். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவேன். வெங்காயம் வெள்ளைப்பூடையில நல்லா எண்ணெயில வதங்கணும். நல்லா வதங்க விட்டுக் கொள்ளுவோம்.
வதங்கி விளையக்குள்ள நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போறேன். உப்பு சேர்த்துக்கொண்டா குயிக்கா வதங்கும். அப்படியே அரைப்பதம் வதங்கி வெங்காயம் வந்து முடிய நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்படி வதங்கி விதைக்குள்ள நாங்கள் அரைச்செடுக்கிற வெள்ளைப்பூடும் இஞ்சியையும் சேர்த்துக் கொள்ளுவோம். தரமும் இது எண்ணெயில நல்லா இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் வதங்க வரும். அப்பதான் எங்களுக்கு இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு மனம் எல்லாம் போகும். உங்களுக்கு இஞ்சி எண்ணெயில வதங்கி அதன் வாசம் உங்களுக்கு முதல் இருக்கிற வாசத்துக்கு பிறகு எண்ணெயில நல்லா வதங்கி முடியும். அதன் வாசமும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்படி வதங்கி அதன் வாசம் மாறி விரைக்க நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும். அப்படி விரைக்க நீங்கள் ஊற வச்சிருந்த கோழி இறைச்சியை சேர்த்துக் கொள்ளலாம். நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம். உங்களுக்கு வந்து நல்லா இந்த எண்ணெயில நல்லா இந்த கோழியை வச்சு எங்களுக்கு வதங்கணும். நல்லா கிளறி விட்டு நாங்கள் இந்த எண்ணெயில வதங்க விட்டு கொள்ளணும். அதை பார்க்கவே தெரியும் நான் இப்படி கிளறி விடுறேன்னு. இப்படி நல்லா கிளறி விட்டு இந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே எங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும். ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். கிளறி விட்டுட்டு இந்த கோழி இறைச்சிலேயே எங்களுக்கு கொஞ்சமா தண்ணியும் விடும். ஆனபடியே நாங்கள் இதை அப்படியே மூடி விடுவோம். எங்களுக்கு அப்படியே அவிஞ்சு இதுல இருந்து தண்ணி விழுந்து எங்களுக்கு இறைச்சி வந்து கொஞ்சம் நல்லா அவிஞ்சு எண்ணெயில வறண்டு வேணும். பாருங்க நாங்கள் மூடி விட்டபடியா இதுக்கு தண்ணி வந்துட்டது. இப்படி தண்ணி விட்டு வேலைக்க திரும்பவும் நாங்கள் நல்லா ஒருக்கா திரட்டி மூடிக்கொள்ளணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இறைச்சியில கலர் எல்லாம் மாறிடு. நாங்கள் நல்ல சின்ன நாபத்தி விட்டபடியா நப்பண்டு அவிஞ்சிடும் எங்களுக்கு. பாருங்க கிளறி விட்டு இதோட நான் கத்தரிக்காயும் சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க நான் கலந்து விட்டுருக்கிறேன். கத்தரிக்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவேன். இப்ப பாருங்க சிக்கனும் நல்லா எங்களுக்கு எண்ணெயில நல்லா வதங்கிட்டது. நாங்க தண்ணி விடையில பாருங்க கத்தரிக்காயும் சேர்த்து நல்லா ரெண்டும் விட்டு கத்தரிக்காயும் சிக்கனும் எங்களுக்கு நல்லா வதங்கி இந்த கத்தரிக்காய் சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே நல்லா அவிஞ்சு எங்களுக்கு நல்லா ரெடியாகி வந்துட்டு இப்படி வரைக்க நாங்கள் இடிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூடையும் மிளகையும் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நாங்கள் வெட்டி வச்சிருந்த கறி மிளகாயையும் சிவப்பு மிளகாயையும் கலந்து கொள்ளுவோம்.
நாள் இப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி விட்டு கொள்ளுவா. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு கறி மிளகாய் இந்த மிளகாய் எல்லாம் அவிஞ்சிருக்கு. இது வந்து நாங்க பச்சையாவே சாப்பிடக்கூடிய மிளகாய் தான். ஆனபடியா ஒரு 5 நிமிஷம் விட்டா எங்களுக்கு அரைவாசி பதம் அவிஞ்சிருக்கு. இனி அவிஞ்சிருக்கும் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. நாங்கள் இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம். கோழி இறைச்சியும் கத்தரிக்காயும் சேர்த்து சமைக்க நல்ல சுவையா இருக்கும். இது வந்து கூடுதலா பிரியாணி, மஞ்சள் சோறு அதோட சாப்பிடத்தான் இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.